ஹலோ யூஎஸ். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு காவலாளர் மேரேஜ் ஃபங்க்ஷனில் போய் டான்ஸ் ஆடிருக்காரு. அதுக்கு போய் எங்கேயாவது வேலை போகணும் நிச்சயம் பார்த்துருப்பாங்களா? இல்லை. என்ன நடந்திருக்குன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் அசோக் என்பவர் ஒரு காவலாளர், அங்கே வேலை செய்கிற ஒருத்தர். பட் அவர் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போய் அவர் டான்ஸ் ஆடிருக்காரு. ஒரு சந்தோஷ டான்ஸ் ஆடிருக்காரு. அவர் கூட அது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அவர் டான்ஸ் ஆடும்போது அவர் கூட டான்ஸ் ஆட யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்விஸ்டாக தேடிட்டு இருக்கோம் குற்றவாளி, அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிருக்காரு. அதுக்கப்புறம் அதோட இருந்துச்சா இல்லை, அது யாரோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை போட்டுட்ருக்காங்க. அது அந்த வீடியோ பயங்கரமாக ஃபுல்லாக வைரல் ஆகி போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வச்சு கூப்பிட்டு அவரை கம்ப்ளீட்டாக டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஏங்க டான்ஸ் ஆடுங்க, அதுக்குன்னு போய் அக்விஸ்ட் கூட போய் சேர்ந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடினா சும்மா இருப்பாங்களா? டெர்மினேட் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆகி முடிஞ்சு 2 நாளில் அவர் வேலையும் போச்சு. ஒரு நியூஸ். சூடான் நாட்டில் துணை இராணுவம் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 6000 பேர் இறந்துருக்காங்க. நீங்கள் யாரை கொண்டு வர அவஸ்தையே கிடையாது. 6000 பேர் அவங்க கொண்டு இருக்காங்க. மும்பை மாநிலத்தில் மெட்ரோ பணிகள் அங்கே போயிட்டு இருக்கு. இப்போ சென்னை மாதிரி அங்கேயே மும்பையிலே மெட்ரோ பணிகள் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் வந்து மேலே வந்து ஸ்லாப் வந்து கீழே உடஞ்சி விழுந்திருக்காங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ மேலே விழுந்திருக்கு, ப்ளஸ் ஒரு கார் மேலே விழுந்திருக்கு. ஆட்டோ மேலே விழுந்துல ஸ்பாட்ல ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. அப்புறம் 3 பேர் படுகாயம் இருந்திருக்காங்க. அது மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் அவங்க வந்து டக்குன்னு உடனே உத்தரவிட்டுங்கன்னு போய் பார்க்க சொல்லியிருக்காங்க நியூஸ். இந்த மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்ஸை பார்த்துருக்கேன். சுஹைல் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை.